ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நம்ம சேனலில் என்னென்ன விதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோன்ட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் பண்ணுற 50 பேருக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். 50 பேர் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து நான் கட்டிங் கொடுக்க போகிறது. எதனாலன்னு நான் வந்து கடைசியாக நடுவில் சொல்கிறேன், பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் பேசுகிறது. நீங்கள் பாதியிலே எல்லாரும் ஸ்கிப் பண்ணி என்ன கடைசியாக என்ன பேசுகிறேன், ஃபஸ்ட்டு என்ன பேசுகிறேன்னு மட்டும்தான் நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு தெரியாமல் எனக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. நான் சொல்கிறது முதல்ல வந்து என்னென்னா, நம்ம சேனல் க்ரோத்துக்காக தான் நிறைய மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வந்து ஃப்ரீ பிளான்ட்டோ ஃப்ரீ சீடோ நான் கொடுக்குறது. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்னென்ன விதையெல்லாம் நான் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னாக்க, முதல்ல நான் கொடுக்குற விதையை நான் சொல்லிடுறேன். மீதியை வந்து நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா, கத்திரி, வெள்ளை கத்திரி, பச்சை கத்திரி, ஊதா கத்திரி 3 வெரைட்டிலையும் கொடுக்குறேன். 2வது இது மிளகா பாருங்கள். ஒரு செடியில் பார்த்திங்கன்னா 200 மிளகா இருக்கும், அவ்வளோ இருக்குது. அதுலேயும் வந்து உங்களுக்கு வேணும், இது நாட்டு மிளகா வேணும்னா இதை வாங்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரும் கிட்டே இருந்தது, அவுரியில் வந்து கட்டிங் வருமா, இல்லைன்னா எனக்கு வந்து சீடு வந்ததுன்னா எனக்கு கொடுங்கன்னு முன்னாடி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய விதை வந்திருக்கு. இந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா திட்டக்கட்ட 100 பேருக்கு கொடுக்குற அளவுக்குமே வந்திருக்குது. இந்த அவுரியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். நான் என்னெல்லாம் விதை வந்து குட்டியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நான் வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அதோட ரீசனையும் நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த விதையோட தன்மையே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறனால ஏதோ ஒரு மண்ணு கல் அள்ளி ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அவங்க கொரியர் காசு கொடுத்தாங்க அப்படிங்கிறதுனால வந்து அவங்க வந்து என்னங்க இப்படி கொடுக்குறீங்க, குட்டியாக விதை ரொம்ப குட்டியாக இருக்குது, அது முளைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா அவுரி செடி வந்து ஒரு 10 நர்சரியில் கேட்டு கிடைக்கவே இல்லாமல் ஆன்லைனில் அமேசானில் 300 ரூபா கொடுத்து பிளான்ட்டாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். சரிங்களா? பிளான்ட்டாக வாங்கிட்டு வந்து இப்போ அதுலேருந்து தான் உங்களுக்கு நான் சீடு எடுத்து கொடுத்துட்ருக்குறேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நிறையா அது கொரியர் காஸ்ட்டு அது இதுன்ட்டு எதுவுமே வந்து ஃப்ரீயாக கிடைக்காதுங்க. எதுவுமே நம்ம வந்து விதை என்னோடய உழைப்பு தான் கொடுக்க முடியுமே தவிர, நான் வந்து என்னால் இப்போ ஒரு 100 பேருக்கு வந்து நான் ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா ஆகுது, 45 ரூபா ஆகுது சீடுக்கு மட்டும். அதே கட்டிங்னாக்க பக்கத்துலனா அது ஒரு ரேட்டு, லாங்கில் இருந்தால் அது ஒரு ரேட்டு, அந்த மாதிரி ஆகுது. நீங்கள் வந்து கொரியர் காசு நம்ம எல்லாருக்குமே வந்து சீடு வந்து பரவலாக்கம் பண்ணணும். 2வது என்னோடய சேனல் வந்து சுயநலமும் இருக்குது. நமக்கு வந்து சேனல் க்ரோத் ஆகணுங்கிற ஒரு எண்ணம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நம்மளை மாதிரியே மாடி தோட்டம் வைக்கணும். எல்லாம் எனக்கு வந்து ஒரு நேரம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தது செடி மேலே. அதனால் எல்லோரும் வாங்க முடியாதவங்களுக்கும் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் கொடுக்குறேன். சரி, ஓகே, இதெல்லாம் லாஸ்ட்டில் நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா சிகப்பு பசலைக்கீரை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6, 7 இருக்குது. ஏற்கனவே ஒரு 5 இருக்குது. இது கம்மியாக தான் கொடுக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா வேணுங்கிறவங்க மட்டும் கேளுங்க. அப்புறம் முடக்கத்தான் கீரை. எனக்கு எங்கே பார்த்தாலும் ஒரு 10 தொட்டிக்கிட்ட முடக்கத்தான் கீரை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ நானும் பறித்து எனக்கு மாளவே மாளாது. ஏன்னா எனக்கு முட்டி வலி இருக்குது. எனக்கு இது வந்து தோசை மாவுலேயும் வந்து அரைச்சி நம்ம தோசையாக ஊற்றலாம். இதை வந்து குழம்பாவும் வைக்கலாம், துவையலாகவும் சாப்பிட்லாம், இல்லை கஷாயமாகவும் போட்டு குடிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா முடக்கத்தான் தைலம். இதில் வந்து தைலமும் பண்ணுறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து. அது ஒரு வீடியோ வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உருட்டு பிரண்டை, அப்புறம் வந்து இலை பிரண்டை. இதெல்லாம் நான் ரேர் வெரைட்டி. இந்த அவுரி, இந்த இலை பிரண்டை, இது உருட்டு பிரண்டை, அதெல்லாம் வந்து ஒரு சில இதெல்லாம் எனக்கே கிடைக்கல. ரொம்ப தேடி பிடிச்சி ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அது என்ன சுண்டக்காய் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வராது டக்குன்னு. இது அதாவது பழுத்து இருக்கும் பார்த்திங்களா, அதை பிழிஞ்சிங்கனாக்கா கண்டிப்பாக எல்லாமே க்ரோத் ஆகி வந்து சூப்பராக இருக்கும். அதுவுமே நான் பறித்து நிறையா ஏற்கனவே வச்சுருக்கேன்.
நான் வரிசையாக என்னென்ன விதைன்னு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கோழிக்கொண்டை. இது வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். நான் ஒரு குட்டி தொட்டியில் வச்சுருக்கேன். மண்ணும் கம்மியாக இருக்கிறனால அவ்வளோவா பெருசாக வந்து தெரியல. இது குட்டியாக இந்த கீரை விதை மாதிரி தான் இருக்கும். குட்டி குட்டியாக இருக்கும். அது ரொம்ப குட்டியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் குட்டியாக இருக்கும், எல்லா விதையும் குட்டியாக இருக்கும் குட்டியாக இருக்கும்னு சொல்கிறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, கீரை விதை காட்டிலும் ரொம்ப குட்டியாக இருக்கும். சப்ஜா சீட்ஸு சர்பத்துலலாம் போடுவாங்க இல்லையா, அதுதான் இது. பார்த்திங்கன்னா இது ஒரு மூலிகை தான், துளசி மாதிரி ஒரு மூலிகை தான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணனா கஷாயமாகவும் போட்டு குடிச்சிக்கலாம். தலைவலினாக்கா அதுக்கு பத்து போட்டுக்கலாம். இதுலேருந்து சீடு எடுத்து சப்ஜா சீட்ஸு அது நம்ம வந்து சர்பத்தில் போட்டு குடிக்கலாம். அது அவ்வளோ குளிர்ச்சி, அவ்வளோ வந்து ஹெல்த் பெனிஃபிட்லாம் நிறையா இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் வந்து 3 வகை வெண்டைக்காய் கொடுக்க போகிறேன். சிகப்பு வெண்டை, பச்சை வெண்டை, யானை தந்த வெண்டை, இந்த 3 வெரைட்டி கொடுக்க போகிறேன். அப்புறம் கனகாம்பரமும் கொஞ்சம் தான் இருக்குது. எனக்கு இருக்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். கனகாம்பரம் ஏற்கனவே ஒரு 2, 3 எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 சீடுனாக்கா அது உள்ளே வந்து ஒன்றொன்றுலேயும் பார்த்திங்கனாக்கா 3, 3, 4 அந்த மாதிரி இருக்கும். இருக்கிறத நான் ஷேர் பண்ணிடுறேன். அப்புறம் வாடாமல்லி வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அவரைக்காய் வந்து கண்டிப்பாக ஒரு 4 நாளில் ரெடி ஆகிடும். முத்த விட்ருக்குறேன். அதுவுமே வந்து ரெடி ஆனதும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுறேன். எப்படியும் வந்து டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 1 வீக் ஆகிடும். என்னென்னன்ட்டு ஏன்னா எல்லார் நேமும் எழுதி அதை பேக் பண்ணி அதை கொரியர் அனுப்புறதுக்கு கண்டிப்பாக 1 வீக் ஆகிடும். அப்புறம் இது வேணுங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சங்குப்பூ இன்றைக்கி தான் காலையில், நேற்று சங்குப்பூ வந்து பறிக்கலை. இன்றைக்கி சங்குப்பூ கொஞ்சம் நிறையவே பூத்துருந்தது. நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த கலர் எசன்ஸுக்காகவும் அதில் அவ்வளோ நன்மை அதாவது ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணுறதுலேருந்து நிறைய அணுக்களை வந்து அந்த ஒயிட் அணுங்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் டெவலப் பண்ணுறதுல நிறைய சொல்கிறாங்க. ஓகே, அதான் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வானம் பார்த்த மிளகாய், காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க, வானம் பார்த்த மிளகான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரேர் வெரைட்டி தான், நாட்டு வெரைட்டி. இது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இது ஜாம் புளிச்சை, சாதா புளிச்சையும் இருக்குது, இது ஜாம் புளிச்சை, ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கீரையும் வந்து கடையிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்பவே மருத்துவ குணம். இதில் தான் கோங்குரா சட்னி பண்ணி இந்த ஆந்திரா பக்கம் ரொம்ப காரசாரமாக சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நான் இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லில்லி, ரெயின் லில்லி. இது வந்து போன வாட்டி கொடுத்துருக்கேன். அது நான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது தூதுவளை விதை வேணும்னாலும் சொல்லுங்கள். இப்போ நான் பிளான்ட் காமிச்சேன் பார்த்திங்களா, லில்லி வெரைட்டி. இது பாருங்கள், லில்லி வெரைட்டி 1, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட்டு, அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மிதுக்கு வத்தல். இதெல்லாம் வந்து ரொம்ப அரிய இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மணி பிளான்ட்டு, அதுக்கப்புறம் நார்மலாக நமக்கு கிடைக்கும் இல்லையா, அந்த மணி பிளான்ட்டில் 2 வெரைட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டேபிள் ரோஸில் வந்து எல்லோ கலரும் பார்த்திங்கன்னா ரெட் கலர், இது பிங்க் கலருமே கொடுத்துருந்தேன். அப்புறம் இந்த ஹேங்கிங் பிளான்ட்டுமே கொடுத்துருந்தேன். அப்புறம் இன்னொரு ஹேங்கிங் பிளான்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஹேங்கிங் பிளான்ட்டும் கொடுத்துருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கருந்துளசி கொடுத்துருந்தேன். இது கத்தாழையும் கொடுத்துருந்தேன். அப்புறம் ஒரு சில பேர் வந்து ரோஸ் கட்டிங் கேட்டிருந்தாங்கன்னு ரோஸ் கட்டிங்குமே வச்சுருந்தேன். அப்புறம் இந்த பிளான்ட்டு, இது ஸ்பைடர் பிளான்ட்டு கிடையாது, இந்த ஸ்பைடர் பிளான்ட்டு மாதிரி இருக்கும், இதுவுமே கொடுத்துருந்தேன். அப்புறம் இதுவுமே கொடுத்துருந்தேன். இது தண்ணி ஊற்றாமல் 10 நாளில் ஊருக்கு போயிருந்தால அதனால் இப்படி இருக்குது. இதுவுமே கொடுத்துருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டுமே ஒரு 4-5 பேருக்கு கொடுத்துருந்தேன். அப்புறம் கோவக்காய் கட்டிங்கு ஒரு 10 பேருக்கு கொடுத்துருந்தேன். அப்புறம் பாருங்கள், இலைப்பரண்டை, இந்த இலைப்பரண்டையுமே நான் கொடுத்துருந்தேன். அப்புறம் உருட்டு பரண்டை, இந்த உருட்டு பரண்டையுமே கட்டிங் கொடுத்துருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கற்பூரவள்ளி இலை கட்டிங் கொடுத்துருந்தேன். அப்புறம் இது வந்து விதை கொடுத்துருந்தேன், எல்லாத்துக்கும் வந்து விதை கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து சொடக்கு தக்காளி, அப்புறம் செம்பருத்தி கட்டிங்கு,
அப்புறம் இந்த இந்த இது பேப்பர் பூ கட்டிங்கு. இங்கே காமிச்சேன் பார்த்தீங்களா, அங்கே ஒரு ஹேங்கிங் பிளான்ட் காமிச்சேன் இல்லையா? அது மாதிரி இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுவுமே நான் குடுத்துருந்தேன். எதுக்கு குடுத்துருந்தேன்னு சொல்றேன்னு நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன் பாருங்க. அப்புறம் இது கருந்துளசி. இதோட விதையுமே நான் குடுத்துருந்தேன். இந்த ம இது ஸ்னேக் பிளான்ட்ல இது ஒரு வெரைட்டி. இதுவுமே நான் குடுத்தேன். அப்புறம் இன்னொன்னு கிரீன் கலர் இருக்கு பார்த்தீங்களா? இதுவுமே வந்து கட்டிங் குடுத்துருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வெள்ள கரிசலாங்கண்ணி. இது கிடைக்கிறது ரொம்ப ரேரு. நானே கண்டுபிடிச்சு, தேடி புடிச்சு ஒரு கிராமத்துலேருந்து எடுத்துட்டு வந்தேன். மஞ்சள் தான் கிடைக்கும். வெள்ள கரிசலாங்கண்ணி கிடைக்காது. இது அவ்வளோ மருத்துவ குணம். ஹேர் க்ரோத்துக்கு சூப்பரா இருக்கும். அந்த இதுவுமே நான் வந்து நெறைய பேருக்கு அந்த விதை குடுத்துருந்தேன் ஷேர் பண்ணி. முடக்கத்தான் கீரை விதையும் குடுத்துருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பாருங்க. இந்த இது வந்து வெள்ள கரிசலாங்கண்ணி தான். அப்புறம் இந்த கீரை பாருங்க. குத்து பசலை கீரை குடுத்துருந்தேன் எல்லாருக்குமே. அப்புறம் நான் ஒரு சில பேருக்கு வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு வேரோட குடுங்க அந்த இது அப்படின்னு சொல்லிட்டு, வ வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிகப்பு பொன்னாங்கண்ணி, அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு வந்து இந்த இது கட்டிங்கும் குடுத்தேன். அதே மாதிரி விதையும் குடுத்துருந்தேன். இந்த இதுவுமே குடுத்துருந்தேன் நானு. ஒவ்வொரு இது வந்து ரொம்ப பெருசா தான் வளரும் பூவு. இது என்னன்னாக்கா, நான் ஊருக்கு போயிட்டு 10 நாள் ஆயிப்போச்சு. தண்ணியே விடாம காஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம ஒரே ஒரு தொட்டியில இவ்ளோ செடி இருக்கிறனால அதுக்கு சத்து இல்லாம குட்டி குட்டியா இருக்கு. அப்புறம் பெரண்ட குடுத்துருந்தேன். அப்புறம் இது குத்து பசலை. இதுவுமே நானு கட்டிங் குடுத்துருந்தேன். அப்புறம் ஒரு சில பேருக்கு மல்லிப்பூ கேட்குறவங்களுக்கு மல்லிப்பூ கட்டிங் குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, மல்பெரி கட்டிங் குடுத்துருந்தேன். இல்ல நெறைய மல்பெரி கட்டிங் குடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் மிளகா, வானம் பார்த்த மிளகா, அப்புறம் வாடாமல்லி குடுத்துருந்தேன். இது மாதிரி நெறைய. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பூவு. இது என்ன பூவு? இட்லி பூ. இந்த பூவோட கட்டிங்குமே நான் குடுத்துருந்தேன். இந்த கட்டிங்லாம் வருமா? அப்படின்ட்டு கேட்டாங்க. இங்க பாருங்க இந்த கட்டிங்க நான் வந்து நான் பதியம் போட்டு 2 குச்சி வச்சேன். 2 குச்சியுமே எனக்கு தழைஞ்சு வந்திருக்கு. ரொம்ப இங்க பாருங்க காமிச்சிருக்கேன் பாருங்க. இது வச்சு நானு அதுலேருந்து உடைச்சி 2 இதில 1 அந்த பக்கம் 1 ஒரு பாட்ல வச்சிருக்கேன். சூப்பரா தழைஞ்சு வருது. 1 1/2 மாசம் ஆயிப்போச்சு. இனிமே தான் இலை விட்டு வரும். அப்புறம் இதுவுமே நான் கட்டிங்கில தான் வச்சிருக்கேன். இங்க பாருங்க இந்த ரோஸ எடுத்து ஒரு சின்ன ஸ்டெம் எடுத்து 2 வச்சேன். 2 வச்சதில 1 வந்திருக்கு. சூப்பரா உங்களுக்கு தெரியும். அந்த வேர பார்த்தீங்களா? ஒரு சின்ன இதுதான். போன வீடியோலயே நான் காமிச்சிருப்பேன். 1 மாசம் ஆகுது. சூப்பரா தழைஞ்சு வருது. எல்லாமே கட்டிங் தான். இதுவுமே ஜிஜி பிளான்ட்டோட கட்டிங்குமே நான் குடுத்துருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது ம் ம் அப்புறம் தூதுவளை அ அ சீடு, கத்திரிக்காய் சீடு, வெண்டைக்கால 2 வகை சீடு, அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்கா, மிளகா, வானம் பார்த்த மிளகா, இது மாரி நெறையா இதே தான் சீடே நெறையா வச்சுட்டேங்க. அந்த மாரி நெறையா வச்சு, எல்லாருக்குமே கட்டிங் கேட்குறவங்களுக்கு கட்டிங்கு, விதை கேட்குறவங்களுக்கு விதை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 60 பேருக்கு, 70 பேருக்கு நம்ம கட்டிங் குடுத்து, அந்த விதை குடுக்குறோம்னாக்க, எவ்வளோ ஒரு கஷ்டம் தெரியுமா? அது ஒவ்வொன்னும் பறிச்சு, அது எனக்கு தேவையே இல்லாத விஷயம் தானே! இல்லையா? அத நெனச்சு பார்க்க குடுக்குறாங்க, இருக்குதுன்னு குடுக்குறாங்களேன்னு நெனைக்க மாட்டேங்கிறாங்க. இங்க பாருங்க, ரொம்ப குட்டி விதை தான். அந்த குட்டி விதையில அவ்ளோ இது தெறிச்சு பக்கத்தில நெறைய வளர்ந்துருக்கு அந்த வெள்ள கரிசலாங்கண்ணி. மொத்தமா வந்து தான் என்னால தனித்தனியா வந்து இப்போ ஒரு 4 சீடு இருக்கு. அ வெண்டைக்கா சீடு, இன்னொரு வெண்டைக்கா சீடு 4 சீடு இருக்கு. இன்னொரு வெண்டைக்கா சீடு 4 இருக்குன்னா, நான் தனித்தனியா பேக் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது இல்லையா? எனக்கும் 1000 வேலை இருக்கும். சரி, குடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா வெரைட்டியுமே இப்போ கத்திரிக்காய்னா ஒரு வெரைட்டி போட மாட்டேன்.
என்கிட்ட 12 வகை கத்திரிக்காய் இருக்குது. எனக்கு தேவைங்கிறத ஒரு 3 வெரைட்டி 4 வெரைட்டி நான் அப்பப்போ போட்டுக்குவேன். அது மாதிரி வந்து எல்லா விதையுமே நான் கலெக்ட் பண்ணி ஒன்றா தான் போட முடியும். ஒரு சிலது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது, குட்டியாக இருக்குன்னா அது மட்டும் ஒரு குட்டி குட்டி ஒரு பேப்பர் கிழிச்சு மடித்து மடித்து வைக்கணும். அது எவ்வளோ கஷ்டம். ஒவ்வொருத்தங்க நேமும் எழுதி அட்ரஸ் எழுதி அவங்களுக்குன்னு தனித்தனியாக கவர் பண்ணி போட்டு அனுப்புறதுக்குள்ளேயும் எனக்கு அப்பப்பா போதும் போதும்னு ஆகிப்போச்சு. சரி பரவாயில்ல, எல்லாருக்குமே ஹாப்பியாக இருக்கட்டும், சந்தோஷமாக வச்சு அது நல்லா க்ரோத் ஆகி நல்லா வளரட்டும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நம்ம கொடுக்குறோம். அங்கே அவங்க கைக்கு வந்து 10 நாள் கழித்து அந்த கட்டிங்லாம் போகுது. இதில் வேறு என்ன கேட்குறாங்கன்னா, என்ன மேடம் வந்து இவ்வளோ காசா, டெலிவரிக்கு இவ்வளோ காசான்னு கேட்குறீங்க? என்னமோ நான் இது பண்ணுற மாதிரி. நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லிடுவேன், பேக்கிங்க்கும் கொரியர் சார்ஜும் நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு. நம்ம விதையும் செடியும் கொடுக்க தான் முடியும். அந்த பேக்கிங்கோடதையும் கொரியர் சார்ஜும் நீங்கள் தான் பண்ணிக்கணும்னு நான் சொல்லி தான் இது பண்ணும்போது சரின்றுவாங்க. அந்த ஆர்வத்தில் சரின்றுவாங்க. அப்போ வந்து நம்ம இவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டு நம்ம பேக் பண்ணி அனுப்பி இப்போ எனக்கு வந்து சும்மா இங்கே தூக்கி போட்டாக்க எல்லார் வீட்டுக்கும் போகாது. நான் இங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போய் கொரியர் ஆஃபீஸில் போயிட்டு அதை கொரியர் பண்ணால் தான் போகும். அப்போ வந்து என்னால் போக முடியாதுன்னா யார்கிட்டையாவது நான் கொடுத்து தான் விட்டு பண்ணணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் கன்னியாகுமரி, அப்புறம் என்ன அயனாடா, அந்த கேரளா தாண்டி இருக்கேன். அயனாடு அந்த பக்கம்லாம் இருந்து எனக்கு வந்து இந்த கட்டிங் வேணும், இந்த ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்கு ஒரு கட்டிங்கே பயங்கர வெயிட்டு. 2 கட்டிங் கொடுங்கம்பாங்க. சரின்ட்டு நம்ம 2 சரி இங்கே நம்மகிட்ட நிறையா இருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்குறது. எனக்கு அது வெயிட்டு கணக்குன்னு கூட எனக்கு தெரியாதுங்க. நான் ஏற்கனவே அது மாதிரி 2 வாட்டி ஏமாந்து போயிருக்கேன். அதாவது எதனாக்க 65, 75 அந்த மாதிரி தான் வருது. அது பிளான்ட்டோட கட்டிங்குங்கும் போது பார்த்திங்கனாக்கா அது ஜாஸ்தியாகவே வருது. 180, 160 அந்த மாதிரிலாம் நிறைய, அதாவது வெயிட்டு தகுந்த மாதிரி லாங்கு தகுந்த மாதிரி வருது. ஆனால் கொரியருக்கு இவ்வளவா அவ்வளவான்னு கேட்குறனால தான் நான் யாருக்கும் கட்டிங் கொடுக்கறதில்ல. விதை மட்டும் வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். ஓகே பாய்.